பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வெட்கத்தோடு இருக்கிறீர்களா? அவமானத்தோடு இருக்கிறீர்களா? நிந்தையோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சகித்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு காலம் வரும், இந்த இருளின் பிடியிலிருந்து நான் எப்பொழுது மாற்றப்படுவேன், என்னுடைய காரியம் எப்பொழுது ஜெயமாய் மாறும், சூழ்நிலைகளை பார்க்கும்போது தோற்று போனது போல, அநேகர் மத்தியில் விழுந்து கிடந்தது போல இருக்கிறதே, எப்பொழுது என்னை கரம் பிடிப்பவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அவர்களை வெட்கப்படுத்த விடமாட்டேன், சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போடுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்றைக்கி அநேகர் குடும்பங்களில் வெட்கத்தோடு ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறார்கள். என்னை புருஷனார் வெட்கப்படுத்தி விட்டார், பிள்ளைகள் வெட்கப்படுத்தி விட்டார்கள், உற்றார் உறவுகள் வெட்கப்படுத்தி விட்டார்கள், சொந்த பந்தங்கள் வெட்கப்படுத்தி விட்டார்கள், இரத்த உறவுகள் வெட்கப்படுத்தி விட்டார்கள், நண்பர்கள் வெட்கப்படுத்தி விட்டார்கள். இனி நான் அவர்களுடைய முகத்தில் எப்படி முழிப்பேன், அவர்களை நான் எப்படி பார்ப்பேன், எனக்குள்ளாடி ஒரு அவமானம் கிடந்து கொண்டிருக்கிறதே, இந்த அவமானத்தை மாற்றுகிறவர் யார் என்று பல வேளைகளில் நொடிந்து போய் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முகத்தில் இருக்கக்கூடிய நிந்தையை நான் மாற்றி போடுவேன், வெட்கத்தை மாற்றி போடுவேன், உன்னுடைய முகம் மலரும், சந்தோஷமாய் சமாதானமாய் களிப்புள்ளவளாய் நீ வாழ்வாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் உபதேசங்களை கேட்டு அநேகர் பின்மாற்றத்துக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகர்களை வெட்கப்படுத்தி சத்ருவானவன் குடும்பத்துக்குள்ளாடியே வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைமைகள் உண்டு. எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் உபவாசம் பண்ணினாலும், எவ்வளவுதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் அதில் ஒரு மனமகிழ்ச்சி இல்லாதது போல் இருந்து கொண்டிருக்கிறதே. சத்ருவானவனுடைய கிரியை தான் வீட்டுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எதை கூறினாலும் வீட்டிலிருந்து மறுபதிலாய் கோபமும் எரிச்சலோடு வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று அநேகர் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மத்தியில் உலாவப் போகிறேன், உன்னோடு கூட இருக்கப் போகிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வருவது இல்லை, உன்னை யாரும் வெட்கப்படுத்த மாட்டார்கள், அவமானப்படுத்த மாட்டார்கள், நிந்திக்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாளில் மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், ஜனங்கள் கல்லறிய தூண்டினார்கள், ஜனங்கள் இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவனோடு போராடினவர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை திடப்படுத்தினது போல, மோசேயை பலப்படுத்தினது போல, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை வழிநடத்தி வந்த தெய்வம், அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்கள் ஒருவர் கூட அந்த பரம கானானில் போய் சேராமல் மரித்து போய்விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்,
தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு நபர் விரல் சூண்டினா கூட அந்த நபரை நான் தண்டிப்பேன், நான் நீதி செய்வேன். நான் நீதி செய்யக்கூடிய தகப்பன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, உனக்கு நான் ஒரு பாதுகாப்பு தரப்போகிறேன். உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகப் போகிறது. உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகப் போகிறது. நீ என்னோடு கூட வந்து அமர்ந்து கொள்வாயே, ஆனால் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றப்படும். உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீ குறைவுபட்டவள் போலல்ல, நீ நிறைவாய் மேன்மையாய் உன்னை உயர்த்துவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகளே, உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகனே. நீ எதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த காரியத்தை செய்ய முடியவில்லையே, இந்த காரியத்தில் என்னுடைய காரியம் தோற்று போனது போல் இருக்கிறதே, எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனாலும் என்னுடைய அனுபவத்தின் மிகுதியினால் செய்ய நினைத்தவைகளெல்லாம் தோற்று போய் கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உதவி செய்யக்கூடிய தகப்பன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையப் போகிறீர்கள். ஏன்னா என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பத்தோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான் அப்பா, இந்த வார்த்தை குறித்து நீங்கள் எனக்காகத்தான் ஆண்டவரை பேசிக்கொண்டிருக்கீங்க, இந்த வார்த்தையின் மூலம் நான் கட்டப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். பலவீன கட்டுகள் மாற்றப்பட போகிறது. உன் குடும்பத்தில் வேட்டையாட நினைக்கக்கூடிய பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. இயேசுவான இரத்தம் அந்த இடத்துல தெளிக்கப்படும் போதே பல அசுத்தங்கள் மண்ணிட்டு மூடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தூதர்கள் அந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறார்கள். தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் வெளிப்பாடாய் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய அத்தனை சத்துருக்களையும் அழிப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட எங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அநேகருடைய இழி சொல்லினால், அநேகருடைய பழி சொல்லினால், அநேகருடைய கார்ப்புணர்ச்சியினால் நான் இன்றைக்கு வெட்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய காரியமெல்லாம் தோற்று போனது போல் இருக்கிறது. ஆனாலும் தேவன் என்னோடு கூட இடைபடுவாரே. ஆனால் எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளாய் இருந்தாலும் அது மறைக்கப்பட்டு போகும். அது எழும்புவதில்லை, அது சுட்டரிக்கப்படும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அநேக சக்திகளை நான் அதம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனியும் நீர் கால தாமதமின்றி என்னுடைய உள்ளத்தில் வாங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் விடுதலைகள் நிச்சயமாய் நடக்கும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பு தெய்வமே, இந்த வேளையிலும் கூட தேவ பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி நிற்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்ருக்களை அழிப்பதற்குரிய அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை கனமுள்ள குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.